ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மினிச்சர். இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் காம்ப்ளான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த பவுடர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எப்படி காம்ப்ளான் டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி பவுடரை நம்ம ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அதிகமான ஞாபக சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளும் ரொம்ப ஹைட்டாக வளருவாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போது லோட்டஸ் சீடு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் முந்திரி, 1 கப் வால்நட், 1 கப் பாதாம், 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் ராகி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த பொருள் அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நான் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கோகோ பவுடர் போடுறதுனால குழந்தைகளுக்கு சாக்லேட் டேஸ்ட் இருக்கும், அதனால் விரும்பி குடிப்பாங்க. அதுக்காக இது எல்லா பொருளையுமே நம்ம கடாய் வச்சு எல்லாத்தையுமே பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 1 கப் அளவு லோட்டஸ் சீடு எடுத்துக்கிறேன். இதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதை குழந்தைகளுக்கு நம்ம டெய்லியும் மார்னிங் டைம் கொடுக்கலாம். டீ காஃபிக்கு பதில் இதை இந்த பவுடர் எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு லோட்டஸ் சீடு நல்லா வறுப்படணும். இப்படி வறுப்பட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பாதாமையும் சேர்த்து அதையுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுப்படணும். அப்போ தான் இந்த ட்ரிங்க் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய வால்நட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். வால்நட்டு சேர்க்கறதுனால பிரெயின் நல்லா டெவலப் ஆகும் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் முந்திரி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய எல்லாத்தையுமே வறுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு டம்ளரில் நான் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய காம்ப்ளான் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப ஹீட்டான பால் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே காம்ப்ளான் டேஸ்ட் மாதிரியே இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஒரு முறை கண்டிப்பாக அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. இதை ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை எப்போனாலுமே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முறை இந்த ட்ரிங்க்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிங்கை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் நம்ம எடுத்துக்கலாம். டீ காஃபிக்கு போல் இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப ஹைட்டாக வளருவாங்க. இதில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கும். இதே அளவோட உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே மினிச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.